அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய அறிவிப்பு இரண்டு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முழு விவரத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான வருமான வரி வரம்பை உயர்த்தி அதற்கான அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க. அது எவ்வளவுனா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இனி மத்திய அரசு ஊழியர்கள் வருமானம் பெறுபவர்களாக இருந்தால் அவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. ஸோ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டதும் இல்லாம அந்த ஆர்டர்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல்ல 4 லட்சம் வரைக்கும் வரி இல்லை, 4 லட்சம் முதல் 8 லட்சம் வரைக்கும் 5%, 8 முதல் 12 லட்சம் வரைக்கும் 10%, 12 16 லட்சம் வரைக்கும் 15%, 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் 20%, 20 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்திற்கு மேல பாத்தீங்கன்னா 30% வரி செலுத்த வேண்டும். சோ இந்த ஆர்டர் தான். ஆனா இதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல 8 to 12% பாத்தீங்கன்னா 10% வரி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த வருமான வரியை தாக்கல் செய்யணும். அதாவது அது 12 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன வரியோ இதே ஆர்டர்ல 4 லட்சம் வரைக்கும் வரி இல்ல. அதற்கப்புறம் வரக்கூடிய 4 to 8க்கு உங்களுக்கு 5%, 8 இருந்து 12 வரைக்கும் 10%. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடித்தம் செய்யப்பட்ட வருமான வரி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான வருமானம் ஒரு 12 லட்சம் அப்படின்னா இந்த 12 லட்சத்திற்கான இந்த வரியை நீங்க கரெக்டா பே பண்ணிட்டீங்க, தாக்கல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கான அந்த தொகை ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, 12,75,000 வருமானத்துல 75,000 ஒரு நிரந்தர கழிவாக வழங்க. அடுத்ததா மூத்த குடிமக்களுக்கான வரி விதிப்பு வரம்பு பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அதற்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் ஓட வரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. 2.4 இருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 2 வீடுகளுக்கு வரி சலுகையும் கொடுத்திருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி வீட்டு வாடகைக்கு மீதான இந்த வரி தள்ளுபடி 2.4 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. சோ இது இந்த புதிய வருமான வரி முறையில இந்த 12 லட்சம் ரூபாய் வரி விலக்கு இருக்கு. பழைய வருமான வரியில எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் சொல்லல. அந்த தகவலும் ஏதாச்சும் நம்ம கிடைச்சதுன்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மற்ற நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.